ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தினேஷ், அதாவது அட்டகத்தி தினேஷ்ன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. உங்களுக்கே தெரியும் தினேஷ் ஒரு அருமையான ஆக்டருங்க. இவர் நடிச்ச எல்லா படத்துலயும் வந்து என்ன சொல்றது, அந்த படத்தோட கதாபாத்திரமாவே மாறி அவ்வளோ ஒரு நேச்சுரல் ஆக்டிங்க கொண்டு வருவாரு. எல்லா படமே சூப்பரா இருக்கும். அப் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நடிகர். பட் ஆனா பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைச்சதுன்னு பார்த்தா, கண்டிப்பா கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா யாராருக்கோ ஃபேன்ஸ் இருக்கு. அவன் 10 கோடி, 20 கோடி என்னென்னமோ கட்டவுட்லாம் விக்கிற அந்த அளவுக்கு உயர்ந்திருக்காய்ங்க. பட் இந்த மாரி ஒரு ஆக்டர் வந்து இன்னும் வந்து ஏன் நெறையா ஃபேன்ஸ் கிடைக்கலன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இவரு மாஸ் மசாலா படம் பண்ணாதனாலயா எனக்கு புரியல. ஏன்னா லேட்டஸ்ட்டா கூட ஒரு படம் வந்துச்சு லப்பர் பந்து சொல்ட்டு. அந்த படத்தில பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு அப்பா வேடத்தில நடிச்சிருப்பாரு இத்தனைக்கும். சில ஆக்டர்ஸ்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இவ்வளோ இயர்லி கரியர்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, அப்பா வேடத்தில வந்து அவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்ல குக்கு நெறையா படம் நீங்க பார்க்கலாம். குக்கூர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணு தெரியாதவன் வந்து அவ்வளோ அழகா நடிச்சிருப்பாரு. ஸோ கண்டிப்பா இவருக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து இன்னும் பெரிய அங்கீகாரம் கிடைக்கணும். அங்கீகாரம் கிடைச்சா தான் இந்த மாரி ஆக்டர்ஸ்லாம் இன்னும் வளருவாங்க. இவருக்கு சம்பளமும் உயரணும். எல்லா வசதிகளும் கிடைக்கணும். இந்த மாரி இவர் எப்படின்னா ஒரு விஜய் சேதுபதி அப்படி வளர்ந்தாரு. அந்த கேட்டகரியில அவர பார்க்குறேன். ஸோ மக்களே, நீங்க வந்து எல்லாருக்கும் ஃபேன் ஃபைட் பண்றீங்க. அட்டகத்தி தினேஷுக்கும் நீங்க ஃபேன் ஃபைட் பண்ணுங்க, அடிச்சுக்கோங்க. அவர மார்க்கெட்ட உயர்த்துங்க. அவர் ஒண்ணும் பெரிய ஆசீர்வாதம் தேவையில்ல. பட் அவருக்கு வந்து நெறைய அவார்டு, நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். ஸோ அந்த அங்கீகாரம் கிடைச்சா தான் தமிழ் சினிமாவுக்கு நல்லது, அவருக்கும் நல்லது. ஏன்னா தினேஷ் மாரி நடிகர் வந்து நெறைய டேரக்டர்ஸ் பெரிய பெரிய டேரக்டர்ஸும் அவர் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுவும் நான் கேட்டுக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க தினேஷ பத்தி? லப்பர் பந்து பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய்.